ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மகாகவி பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு கவிதை போட்டி நடத்துகிறாங்க. உங்களுக்கு நல்லா கவிதை எழுத தெரியும்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய கவிதையை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதாவது முதல் பரிசா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இரண்டாவது பரிசு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க, மூன்றாவது பரிசா 15,000, நான்காம் பரிசு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஐந்தாம் பரிசாக 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிறப்பு பரிசு எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கவிதை போட்டிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது, இதை பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தமிழகத்தில் மகாகவி பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு கவிதை போட்டி நடத்துகிறாங்க. இந்த கவிதை போட்டியை யார் நடத்துகிறாங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் குழுமத்தை சார்ந்தவரும் இந்த கவிதை போட்டி நடத்துகிறாங்க. இந்த கவிதை போட்டியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 29 டிசம்பர் 6 நடைபெற போகுது. ஸோ இந்த டேட்குள்ளே உங்களுக்கான கவிதையை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதே வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படியே அது கீழே வந்தோன்னா விதிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மகாகவி பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவாக தான் இந்த கவிதை போட்டி நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்குள் இருக்கும் எழுத்தாளரை வெளிக்கொண்டு வாருங்கள் சொல்லியிருக்காங்க. சரி, கீழே பார்த்தவங்களுக்கான பரிசு விவரம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த மாரி முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும், இரண்டாம் பரிசு வாங்குறவங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும், மூன்றாம் பரிசு வாங்குறவங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க, நான்காம் பரிசுக்கு 10,000 ரூபாய், ஐந்தாம் பரிசுக்கு 5,000 ரூபாய், சிறப்பு பரிசு கொடுப்பாங்க, புத்தக தொகுப்பு கொடுக்க போகிறாங்க, ஒரு 10 பேருக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கான விதிமுறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போட்டியில் பங்கு பெறும் இளம் கவிஞர்கள் 16 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 16 வயசுக்குள்ளே இருக்கும்போது தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் அதிகபட்சம் ஒரு கவிதை மட்டுமே எழுதி அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள எந்த தலைப்பில் வேணாலும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக ஒருத்தர் ஒரே ஒரு கவிதை மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். கவிதை எந்த வகையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவீனம், மரபு, புது கவிதை, சந்தம், இந்த டாப்பிக்கில் எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தா 24 வரிகளுக்கு மிகாமல் இருத்தல் அவசியன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கவிதைகளை போட்டிக்கு அனுப்பும் முன் வேறு எங்கும் பதிவிடுதல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற கவிதை பார்த்தா வேறு சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் இதில் மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போட்டிக்கு அனுப்பப்படும் கவிதைகளை திரும்ப அனுப்ப இயலாது. படைப்பாளர்கள் தங்களது கவிதைகளை அனுப்பும் முன் நகலெடுத்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ஒன்ஸ் நீங்கள் கவிதை எழுதிட்டா ஸோ உங்களுக்கு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து போட்டிக்கு வந்த கவிதைகளில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த 5 கவிதைகள் ஜனவரி மாதம் இனிய உதயம் இலக்கிய பத்திரிகையில் பொங்கல் சிறப்பு இதழில் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 கவிதை பார்த்தா ஸோ அவங்க சொல்லியிருக்க 10ல் வெளியிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ந்தெடுக்கப்படும் முதல் 15 சிறந்த படைப்புகளுக்கு திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் கையொப்பமிட்ட சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனைவரும் பங்கேற்று தமிழை வெற்றி பெற செய்வோம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தா ஒரு சில ஃப்ரீ கேன் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படைப்புகளை எப்போது அனுப்ப வேண்டும்னா, ஸோ நவம்பர் 29 டிசம்பர் 6 12 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அனுப்பிக்கலாம். ஆன்லைனில் மட்டும் இல்லை, நிறையவே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வேலை நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ 16 வயசுக்குள்ளே இருக்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி என்ன மாதிரி இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க வெப்சைட்டையும் நீங்கள் போய்ட்டு அனுப்பலாம். அப்படின்னா நீங்கள் முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியரில் கூட அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. ஸோ நீங்கள் பெட்டர் ஆன்லைனில் அனுப்புறதே பெட்டராக இருக்கும். ஓகே, ஒரு படைப்பாளர் எத்தனை படைப்புகளை கவிதையில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது சொன்ன மாரி அதிகபட்சமாக ஒருவர் ஒன்று மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த மாதிரினா நல்லதோர் வினை செய்க, காக்கை குருவி, இந்த மாதிரி டாப்பிக்கில் கூட நீங்கள் கவிதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கவிதை பார்த்தா 30 வரிகளுக்கு மிகாமல் இருத்தல் அவசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனது படைப்பை எப்படி சமர்ப்பிக்கலாம் அல்லது சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பராவது இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய கவிதை கொரியர் மூலமாக அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு A4 ஷீட்டில் பார்த்தா நீங்கள் உங்களுடைய கவிதை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 30 வரிகளுக்கு மிகாமல் உங்கள் கவிதை இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. அதுக்கடுத்து போட்டியின் வெற்றியாளரை எப்படி அறிவிப்பதாருன்னா, இந்த வெப்சைட்லேயே போட்டியோடைய ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ நீங்கள் வந்து பார்த்தவங்களுடைய சப்மிட் எப்படி பண்ணணும்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் பெயர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, பெயர் முக்கியம். அதுக்கடுத்து உங்கள் ஏஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் அட்ரஸ் கண்டிப்பாக ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கவிதையை சப்மிட் பண்ணுறது வரைக்கும் பாருங்கள், சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய கவிதையை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கவிதையை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைனலாக வந்து சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான கவிதையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய கவிதையெல்லாம் செக் பண்ணி பார்த்து ஸோ யார் வந்து டாப் 15 வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவிதையை வந்து ரைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.